ஹாய் கைஸ், மணி பார்த்தீங்கன்னா 12 மணி ஆச்சு. நான் அசாரு இந்தாண்ட மச்சான் ராஜா விலாக்ஸோட ஓனரா நாங்கள் 3 பேர் சேர்ந்து இப்போ எங்கே போகிறோம்? சாப்பிட போகிறோம். கைஸ் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா பனிமூட்டமாக இருக்குது பாருங்கள், நம்ம கொடைக்கானல் மாதிரி அந்தளவு பனி பெய்யுது. ஒரு புகையாக இருக்குங்களா, சக்க பனி பெய்யுது ரியாத்தில். கைஸ் ஹோட்டலுக்கு வந்துட்டோம், அலங்கார் ஹோட்டலு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வ காட்சி, நாய். இங்கே பாருங்கள், நாய் எவ்வளோ பெருசு பாருங்கள். பூனையை பாருங்கள், அப்படியே பயந்து போய் நிற்கிது. ராஜா இந்த கை கழிட்டு இருக்கப்பா சார் வந்து என்ன கேட்டான்? உடம்பு சரியில்லை, அவனுக்கு சளி பிடிச்சிருக்கு. நம்ம தான் மெடிக்கல் இருந்தோம்ல, 10 வருஷம் மெடிக்கல் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. கேட்குறான் அந்த மாதிரி சளியாக இருக்குது, கோல்டாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி இம்யூனிட்டி கம்மியாக இருக்குன்னா அந்த மாதிரி ஈரல் சாப்பிடணும், டேட்ஸ் சாப்பிடணும், அப்போ தான் இம்யூனிட்டி வரும் உடம்புல. நுரையீரலில் மிளகு பால், இது மஞ்சத்தூள் பால்லாம் குடிச்சா நல்லா இம்யூனிட்டி வரும்னு சொன்னேன். அப்புறம் எல்லாம் கேட்டுட்டு கடைசியாக என்ன சொல்கிறான், ஊரில் போய் டாக்டர்கிட்ட காட்டுமா கேட்குறான். அப்புறம் நம்ம என்ன ஒன்று சொல்லட்டுமா, நீனே ஒரு டாக்டர் மாதிரி எல்லாம் பேசும்போது நீ ஹோட்டலில் டாக்டர் சாப்பிட போகிற இடத்துல ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுப்பாரா? எடுக்க மாட்டாரு. அப்புறம் நீ இந்த இடத்துல எடுத்தா என்னது? அப்போ நீனே போலி டாக்டர் நிரூபிக்கிற பத்தியா? நான் கிளினிக் வர சொன்னேன். கிளினிக் எது மச்சான், என் ரூம் தானே கிளினிக்கு. கன்சல்டிங் ஃபீஸ் இல்லைங்கிறப்பல, அதனால நம்ம யாரும் கிளினிக் என்ன தோசை கண்டு எடுத்து நெஞ்சு வச்சு வைப்பியா? கைஸ் சாப்பிட உட்காந்துட்டோம். நான் முட்டை தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். மச்சான் நைஸ் தோசை, அசாரு கல் தோசை. இது பேப்பர் தோசை ஆறி போயிடும் கூலிங்க்கு. இவங்க சாம்பார், சட்னி, நீ தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க அலங்கார ஹோட்டலில். நல்லா இருக்கும் மச்சான் இன்னைக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஓரளவு ஊரில் சாப்பிட்ற ஃபீல் வருது. கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு, சில்லுன்னு இருக்கு. அடிக்கிற மணிக்கு ஆறி போயிடும் மச்சான். அந்த மாப்பிள்ளை வேணுமா கல் தோசை வாங்கிட்டாருங்க, நல்லா சூடாக இருக்குது. கல் தோசைலாம் ஆவி பறக்குது. காமிக்கிறேன். எங்கள் தோசையில் ஒரு புகை வராது. இந்த தோசையை பார்த்தீங்கன்னா இந்த ஆவி பறக்குது பாருங்க. கல் தோசை நம்ம நகரமாக கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிப்போம். ஆமாம், நம்ம தான் மண்டையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்.